ஒரு பேர் செக் பண்ணிக்கோங்க புக்ல. சைக்ளோட்ரான். என்ன பண்ணாங்க? இந்த சைக்ளோட்ரான் எதுக்காக யூஸ் பண்றோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு பத்தியா, அதை ஆக்சிலரேட் பண்றதுக்கு. ஒரு புரோட்டான் பிளஸ் ஒரு நியூட்ரான் தான் டியூட்ரான். 1h2 டியூட்ரியம் 1h2 சரியா, அதான் பார்த்தனா டியூட்ரான். ஆட்டம் வந்து டியூட்ரியம், அதோட நியூக்ளியஸ் வந்து டியூட்ரான் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் புரோட்டான், ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும்? ஒரு புரோட்டான், அதுதான் அது பேர் தான் ஹைட்ரியம்னு கூட படிச்சீங்களா? ஹெவி வாட்டர் இல்ல அது டியூட்ரியம்டா. D2 இப்ப 1H1 ஓட பேர் என்னன்னு படிச்சீங்க? ஹைட்ரஜன். இதோட ஐசோடோப்போட பேர் என்ன? ஹைட்ரியம் டியூட்ரியம் ட்ரிட்டியம். அப்படி படிக்கலையா? ஹைட்ரஜன் டியூட்ரியம் அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு. அப்ப அதோட நியூக்ளியஸ் என்னது? ஹைட்ரியம்னு சொல்லலாம். இல்ல இல்ல இங்க ஏதோ ஒரு பென்சிலோட நிப்பி இருந்துச்சு, அதுதான் உடைஞ்சிச்சு. நானும் அப்படிதான் நினைச்சேன். உனக்கு உடனே ஒன்னே விட்டா யாரு பாடு. இப்ப நல்லா பாரு, இதுதான் என்ன பண்ண போறோம் நம்ம பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர். இது என்ன ஷேப்ல இருக்க போகுது அப்படின்னா இந்த ஷேப்ல இருக்க போகுது. புரியுதா? வாங்க மேடம் வாங்க, சீக்கிரம் சட்டுப்புட்டு எந்திரிச்சு வா. நீ தானே கையில வச்சிருக்க, வாங்கி வா. சரி, இப்போ பேசிக்லி நான் என்ன பண்ண போறேன்னா எலக்ட்ரான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஏமாற்ற போறேன் சரியா. இந்த டீஸ்க்கு மேல ஒரு அலுமினியம் ஃபாயில் இருக்கா? பேசிக்லி இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து கண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருமா? அப்ப கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு போகாது. கரெக்டா இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் கண்டக்டர் இஸ் ஜீரோ. இப்போ நல்லா பாரு, இந்த மாதிரி ரெண்டையும் இல்ல ஹாலோ கண்டக்டர் சார்ஜ் அப்படியே சர்ஃபேஸ்ல இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் என்ன ஜீரோ. கரெக்டா? இப்படி வச்சாச்சு. இப்போ நல்லா பாரு, சப்போஸ் இந்த சைடு பாசிட்டிவ் வச்சிருக்கேன், இந்த சைடு நெகட்டிவ் வச்சிருக்கேன். அப்போ எலக்ட்ரான் வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தூக்கி நடுவில் வச்சே பாசிட்டிவ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். கரெக்டா இல்லையா? இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதுக்குள்ள போனதுக்கு அப்புறமேல் நான் வந்து இதை என்னவா மாத்திடுறேன்? இது நெகட்டிவ் ஆக்கிறேன், அதை பாசிட்டிவ். புரியுதா? பார்ட்டிகல் வந்து இந்த சைடு வர ஆசைப்படும், திரும்பி என்ன பண்ணலாம்? அதை நெகட்டிவ் இதை பாசிட்டிவ். புரியுதா? அப்ப பார்ட்டிகல் என்ன பண்ணலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கலாம். இதுக்குள்ள காது வச்சீங்க எப்படி கேட்கற? இது நான் போன் எப்படி காது வச்சீங்க? பட் பிரச்சனை என்ன, இது சுத்த வச்சா தானே திரும்பி வெளியே வரும். கரெக்டா இல்லை? உள்ளுக்குள்ளார எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது. அப்ப நான் மாத்திரனா இல்லையான்ட்டு எலக்ட்ரான் அந்த புரோட்டானுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த இடத்துல நல்லா பாரு, நான் ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ண போறேன். ஒன்னு என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட். இன்னொரு என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டோட பர்பஸ் என்ன? வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டோட பர்பஸ் என்ன? அப்ப நல்லா பாரு, ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இதை ஒரு இங்க ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இங்க ஸ்டார்ட் பண்றேன் சரியா தம்பி? சரி, இது வந்து நான் வந்து இப்ப பிராக்டிகல் காட்ட போறேன் சரியா. முகேஷ் அங்க உள்ள போயிட்டு ஒரு புரோட்டானை பிடிச்சிட்டு வா, இதுக்குள்ள வைப்போம். போய் எடுத்துட்டு வா, நம்ம இதுக்குள்ள வைக்கலாம். புரோட்டான் இதுக்குள்ள வைப்போம். சொல்லி புரோட்டான் வச்சாதானே ஆரம்பிக்க முடியும். அப்புறம் நீ தானே புரோட்டான் நடுவில் போயிட்டு ஆரம்பிக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கணும்டா. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன பண்ணுது? அங்க ஒரு பெரிய டிவி வச்சிருந்தீங்க, இங்க ஒரு பெரிய ஸ்பீக்கர் வச்சிருந்தீங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது. இல்ல அங்க ஒரு பெரிய மோட்டர் கழட்டி வச்சிருக்கீங்க. இது டெமான்ஸ்ட்ரேஷன் மாடல் சரியா? அவ்வளவு. இப்போ வந்து மணி வந்து 4:05 ஆக போகுது சரியா. 5 மணிக்கு என் ஃப்ரெண்டு வந்து புரோட்டானை பிடிச்சிட்டு வரும். அதுக்கப்புறம் அவன் லூசு மணிக்கு இருந்து கேட்கலாம், அவன்கிட்ட கேட்டுறாது. இங்க வா பாப்பா. இப்ப நல்லா பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளர இருக்கு, சார்ஜ் பார்ட்டிகல் இந்த இடத்துல இருக்குது. சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? அப்ப ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சென்டர் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா? கரெக்டா? அப்ப இது ஒரு பார்ட்டிகல் இப்படி மூவ் ஆகுது, உடனே இப்படி மேல திரும்பிடுமா? நீ வண்டி எடுத்துட்டு போற, யாராச்சும் ரைட் எடுக்க சொன்னாங்க, நீ கர்வ் போட்டு தான் ரைட் எடுப்ப, உடனே இப்படி முடியுமா? அப்ப அந்த பார்ட்டிகல் என்ன பண்ண போகுது? இப்படியே சுத்தி வருமா? கரெக்டா இல்லையா? ஒரு சர்க்கிள்ல சுத்த ட்ரை பண்ணும். பட் இந்த இடத்துல சர்க்கிள்ல சுத்துறப்ப இந்த பார்ட்டிகல் ட்ரிஃப்ட் பண்ணுது.
எலக்ட்ரான் அங்க போயிட்டு பிரேக் அடிச்சு புரோட்டான் சாரிப்பா இதுப்பா அங்கிட்டு போன ஸ்கிட் அடிச்சிடுறான். புரோட்டான் என்னடா உனக்கு பிரேக் இருக்குமா? புரோட்டானோட வண்டியில பிரேக் இருக்கும். அவன் வந்து ட்ரிஃப்ட் பண்ணுவான், வீலிங் பண்ணிட்டு திருப்புவான் வண்டிய. திடீர்னு அப்படி பிரேக் அடிச்சு ஹை டிஸ்க் பிரேக் வச்சிருக்கான். வேற என்ன பேட்டரி வண்டியா? இல்லைன்னா இந்த சம்பளம் போயிட்டு அங்கே பிரேக் வச்சு சைக்கிளை இப்படி திருப்பி அப்புறம் இப்படி திரும்பி என்ன நீ லாஜிக்கா பேசுறியா? இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல நான் என்ன வச்சிருக்கேன், நான் நெகட்டிவ் ஃபீல்டு கொடுக்குறேன் இந்த இடத்துல. அப்ப இங்க இருக்க சார்ஜுக்கு உடனே என்ன தெரியும், அந்த இடத்துல நம்ம வேகமா போகணும். கரெக்டா இல்லையா? வேகமா உள்ள போக ட்ரை பண்றான். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்றான், அவனை சுத்த வைக்க ட்ரை பண்றான். பட் வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப முன்னாடி ரேடியஸை விட இப்ப ரேடியஸ் அதிகமா இருக்குமா? ஏன்னா வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ். அப்ப நல்லா பாரு, அவன் இப்படி சுத்துறானா, உள்ளுக்குள்ளார ஃபீல்டு கிடையாது. ஏன்னா இது ஒரு கண்டக்டர். புரியுதா? இப்ப என்ன ஆயிடுச்சு, திவ்யா இந்த சார்ஜ் உங்க சைடு கூப்பிடுங்க. அப்ப திவ்யா என்ன சொல்லுவா, என்கிட்ட நெகட்டிவ் ஃபீல்டு இருக்கு. அப்ப சார்ஜ் என்ன பண்ணும், திவ்யா நோக்கி வேகமா போகுமா? அப்ப ஆக்சுவலா இந்த இடத்துல வரப்ப இந்த சார்ஜ் என்ன பண்ணுது, வேகமா அங்க போனா என்னமோ இருக்குது. கரெக்டா இல்லையா? அப்ப அங்கிட்டு வேகமா போக ட்ரை பண்ணுது. அங்க போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை, அங்க ஃபீல்டு இல்லை. அப்ப என்ன சொல்லு, சரி நம்மளுக்கு யாரு இருக்கா, நம்மளுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு நீ என்ன பண்ணி சுத்த வைக்கிறியா? சரி சுத்திடுறேன். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு இப்படி சுத்துறானா. அடுத்து என்னது, நான் என்ன சொல்றேன், என்கிட்ட நெகட்டிவ் இருக்கு என்கிட்ட வா பண்றேன். அவ மோசம் பரவாயில்ல, இங்கிட்டு வந்து இங்க வந்து பார்த்தா இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன, சரி மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன சுத்த மட்டும் விட்டுரு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி சுத்த வச்சிடறான். கரெக்டா இல்லையா? இப்ப என்ன திவ்யோட என்கிட்ட நெகட்டிவ் இருக்கான்னு அங்கிட்டு புரியுதா? புரியுதா? இவ்வளவுதான் நடக்குது. இது சைக்ளோட்ரான். சொன்னது புரிஞ்சா? அதான் அவன் பையன் இருப்பான், அவன் சைக்கிள் ஓட்டுறான். சரி, அதை வந்து பேர் வச்சிட்டீங்க சைக்கிள் ஓட்டுறான். உடனே இல்ல, ஆமா தமிழ் தெரியும். இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, தமிழ்ல இருந்து தான் இங்கிலீஷ் வந்துச்சு, அதனால சைக்கிள் ஓட்டுறான்னு அப்படியே அவங்க மாத்திட்டாங்க. புரியுதா? Yes. A charged particle can be accelerated to very high speed or energy. Speed or energy கேட்காத, ஸ்பீட் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எனர்ஜி அதிகமாகுமா? அதே பிச்சுக்கிட்டு இருக்க பிச்சைக்காரி மாதிரி. By making it pass through a limited width of electric field n number of time. n number of time வந்து நான் இப்படியே சுத்திக்கிட்டே இருக்க போறேன். ஓகேவா? இப்போக்கி எல்லாமே எதுக்கு வெளியே பாத்ரூம் போறான், அவன் பாத்ரூம் போய் என்ன பண்ணுவான்? ரித்திக் நீ எத்தனை தடவை கேட்டிருப்பேன் அவன் எதுக்கு போனா? This can be done with the help of perpendicular magnetic field which rotates the charge. Magnetic field ஓட பர்பஸ் என்னது? சார்ஜர் ரொட்டேட் பண்ணி. இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சா? இது வந்து அப்படியே எழுதணும். இது வந்து 5 மார்க் क्वेश्चनல கேட்டாங்கன்னா அப்படியே எழுதணும். சரியா? இந்த டயகிராம் இல்லனா இந்த டயகிராம். சரியா? உங்க புக்ல இந்த மாதிரி ஒரு டயகிராம் கொடுத்திருப்பாங்க. இப்ப நல்லா பாரு, இல்ல ஒன்னு சொல்லிடுறேன். வேக்யூம் சாம்பர் எப்படி இருக்கணும், எம்டியா இருக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கும், சப்போஸ் வந்து அங்க ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ஆக்சிஜன் பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோயே. சப்போஸ் அங்க ஆக்சிஜன் பார்ட்டிகல் இருக்கு, வேகமா போன புரோட்டான் போய் ஆக்சிஜன்ல மோதிருமா? ஆக்சிஜன் வந்து நியானா மாறிடும். நியான் இல்ல ஃப்ளூரனா மாறிடும். நீ வெளியே ஆக்சிஜன் இருக்கு பாப்பா, ஆக்சிஜன்ல எத்தனை புரோட்டான் இருக்கும்? 8 புரோட்டான் இருக்கும். அதுல போயிட்டு என்ன ஆகுது, நான் அனுப்பின ஒரு புரோட்டான் போயிட்டு ஆக்சிஜன் கூட மோதிட்டு உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நீ வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்ப, வெளியே வரும். அது உள்ளர ஃப்ளூரின்னு சொல்லி ஜாலியா ஒரு புது ஆட்டம் உருவாக்கிட்டோம். நீ வெளியே வெயிட் பண்ணு சார், வரும் சார் வெயிட் பண்ணு. அது உள்ளர ஒரு புது பேர சரியா? இல்லைன்னா என்ன நடக்கும், இது ரொம்ப வேகமா போயிட்டு என்ன ஆயிரும், வேகமா போச்சுன்னா இந்த ஆக்சிஜனுக்குள்ள இருக்க 2-3 புரோட்டான் சேர்த்து வெளியே தள்ளிட்டு வந்துருச்சு வச்சுக்கோ. ஏன்னா நான் ஏதோ ஒண்ணுதான் வரும். நீ யோசிச்சு, நீ வெளியே வந்து ஒரு அட்டாமிக் பாம்பை வந்து வெடிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்க. இப்போ உனக்கு தேவை என்ன, இது வந்து இக்னைட் பண்ணதுக்கு ஒரு புரோட்டான். நீ என்ன எதிர்பார்க்கற, உள்ள இருந்து ஒரு புரோட்டான் வந்துட்டு இந்த பாம்புல பட்டு இந்த பாம்பை வெடிக்க வைக்க போகுது. உள்ள இருந்து பார்த்தா 5 புரோட்டான் வந்துகிட்டு இருக்குது. சேர்த்து மொத்தம் கரெக்டா இல்லை, இன்னும் ஹை எனர்ஜில வந்து வெடிக்கும். இல்ல அப்ப நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. அப்ப அது பேர் தான் அயனைசேஷன். படிச்சிருக்கியா? சரியா? இந்த இடத்துல போயிட்டு ஒரு சில புரோட்டான் இருக்கும், இந்த புரோட்டான்ல போய் எக்ஸ்ட்ரா மோதிச்சுன்னா இது என்ன ஆயிரும், இது அயனா மாற ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸோட பேர் தான் என்னது, அயனைசேஷன்.
நியூக்ளியர் ஃபிஷன் வேறடா. அது வேறங்க. சரி நல்லா பாரு. இப்போ ஒரு ஆக்சிஜன் இருக்குன்னு சொன்னா இதுல 8 புரோட்டான் இருக்கும். எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 8 எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா இல்லையா? 8 electron 8 proton. என்ன மேடம்? சைக்ளோட்ரான் புக்ல இருக்கானா? இருக்கு. சைக்ளோட்ரான் இருக்குடா. அப்ப எதுக்கு நான் நடத்துறேன்? டெலிட்டட் போர்ஷன் இருக்கா இல்லையான்னு பாத்து. அதெல்லாம் இல்ல இருக்கு bro. இருக்கா? இப்போ நல்லா பாரு. சப்போஸ் ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் உள்ள கிடக்குதுன்னு வச்சுக்கோயே. நான் பாட்டுக்கு விட்டேன் புரோட்டான். அந்த புரோட்டான் வந்து எனர்ஜி கம்மியாச்சு. புரோட்டான் போயிட்டு இந்த எலக்ட்ரான் கூட போய் உட்காந்துருச்சு. வெளியே வருமா? வெளியே வராது. இல்லைன்னா திடீர்னு என்ன இருக்கலாம், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானை தள்ளிட்டு போயிட்டு அந்த புரோட்டானும் இந்த எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் உருவாக்கிட்டு உட்காந்துட்டாங்கன்னு வச்சு. கரெக்டா இல்லையா? ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு புரோட்டான். நீ வெளியே வெயிட் பண்ண வரும். Actually இது வந்து நீ யோசிச்சு பாரு. ஃப்ளூரின் மைனஸ் ஐசோ எலக்ட்ரான் ஃப்ளூரின் பிளஸ்ஸா? ஆக்சிஜன் அண்ணா எனக்கு டவுட். இல்ல அப்ப F பிளஸ்னா என்னடா? F னா ஆக்சிஜன். சுத்துதா சுத்திட்டே 98 electrons தான bro. 8 எலக்ட்ரான் இருக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான் தானே கணக்கு. அப்ப 9 புரோட்டான். அப்ப ஃப்ளூரின் தானே. அதான்டா பாப்பா அது சொல்றேன். சரியா? அப்ப அதனால தான் இந்த மாதிரி எந்த தொல்லையும் வந்துடக்கூடாது. நீ யோசிச்சு பாரு. உன்னை வந்து ஏதோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? உன்னை வந்து இந்த இப்போ யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடக்குது. சரியா? நடக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கோ. அங்கே வந்து ஒரு பாம்பை லான்ச் பண்ணுறதுக்கு உன்னை உட்கார வச்சுருக்காங்க. சார் இருங்க சார், புரோட்டான் வருது. புரோட்டான் என்ன பண்ணி சொல்லி ஹைட்ரஜன் மாதிரி அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு ஜாலியாக. ஏதாவது நடக்குமா? நீ எதிர்பார்ப்ப வந்திருக்கணுமே. ஏன் வராதுன்னா, சப்போஸ் ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துச்சு, அதோட நெட் சார்ஜ் என்ன? சார்ஜ் இல்லைன்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏதாவது ஒர்க் பண்ணுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏதாவது ஒர்க் பண்ணுமா? நெட் சார்ஜ் 0 ஆயிரும்ல. இல்லை நீ டைபோல்னு அசியூம் பண்ணனா கூட அதில் இப்படி அது பாட்டுக்கு இங்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும். நீங்கள் வெளியே வான்னு வெயிட் பண்ணுவேன். அப்போ இந்த மாதிரி எந்த தொல்லையும் இருக்கக்கூடாதுன்னா என்ன யூஸ் பண்ணுற நீ? வேக்யூம் சேம்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டா இல்லையா? வேக்யூம் சேம்பர்னா உள்ளுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. நடுவில் பார்த்தோன்னா ஒரு ப்ரோட்டான்னா ஒரு சோர்ஸை வச்சுக்கிறேன். ப்ரோட்டான் வச்சாலும் சரி, டியூட்ரான் வச்சாலும் சரி, இல்லை ஆல்ஃபா பார்ட்டிகளும் நீ வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன ஆக போகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல நெகட்டிவ் கொடுத்தேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்தோன்னே இவன் இங்கிட்டு வருவான். அடுத்து எல்லாம் நெகட்டிவ் இங்கே கொடுத்தேன்னா அங்கிட்டு போவான். இங்கிட்டு இப்படி கொடுக்கணும். பேசுறது ஈஸி. எப்படி சார் கொடுப்பீங்க? அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். இந்த ஆசிலேட்டரோட பர்பஸ் என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு த பிளேன் ஆஃப் த பேப்பர். மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போற மாதிரி இருக்கு. அப்போ நல்லா பார்த்தனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் எப்படி வச்சிருக்கேன்? இந்த இடத்துல பிளேன்ல உள்ள போற மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சிருக்கேன். அவ்வளோதான். என்ன ஆகும்? நல்லா பாரு. இது பாட்டுக்கு இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு எப்போ தேவையான அளவுக்கு எனர்ஜி வந்துருச்சோ அப்போதைக்கு என்ன பண்ணிடுவேன்? இதை வந்து இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் பிளேட்டை வச்சுட்டு இந்த வழியை நேராக அனுப்பி விட்டுருவேன். அப்போ அது பாட்டுக்கு நேராக இந்த இடத்துல முகேஷை உட்கார வச்சிருவோம். முகேஷ் டாம்னு முகேஷோட தள்ளி வச்சுட்டு எஸ். இப்போ இது வந்து பார்க்குறது ஒரு சின்னதாக இருக்கும். பட் இந்த மெஷின் பார்த்துன்னு வச்சுக்கோ, இப்படி நம்ம சின்னதாக இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். பட் இது பார்த்தோன்னா ஒரு பெரிய மெஷின். சரியா? பெருசு. ஃபோட்டோ போட்டு பாரு. சரியா? சர்ன்ல இருக்கும். CERN. சரியா? சர்ன் அப்படின்னு சொன்னா சன்ல எப்படினே மெஷின் கொண்டு போய் வச்சாங்க. அதனால ஸ்பெல்லிங் சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து. இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேட்டர் என்ன? ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? ஆஸ் யூஷுவல் ஃப்ரீக்வன்சி என்ன? ஓகே, ரெசிப்ரோக்கல். இது டைம் பீரியட். ஓகே, இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோ. QB by 2/m. அகைன் பாரு. சின்டெக்ஸ் மாதிரி. சின்டெக்ஸ் independent of what? This is independent of what? R. அப்ப அது வந்து சின்ன ரவுண்ட்ல சுத்தினாலும் சரி, பெரிய ரவுண்ட்ல சுத்தினாலும் சரி, டைம் பீரியட் சேமா தான் இருக்கும். புரியுதா? அப்ப நீ கேட்கல பெரிய ரவுண்ட்ல சுத்தினா பெரிய இது இருக்கணும்ல. பட் பெரிய ரவுண்ட்ல சுத்துறப்ப வெலாசிட்டி அதிகமா இருக்கும். புரியுதா? ரைட். இப்போ மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. நல்லா பாரு.
லீனியர் ஆக்சலரேட்டர் இல்லாம நம்ம எப்படி சைக்ளோட்ரான் சிலபஸ்ல வச்சிருக்காங்க? அவங்கள்ட்ட போய் கேளு. அதுல தான அந்த மோட்டிவே ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்பீடா அடிக்கிற பார்ட்டிகல். சிலபஸ் நான் ஃப்ரேம் பண்ணல. இங்க பாரு, ஃபார்முலா என்ன? R is equal to mv by QB sin theta. இல்ல இந்த இடத்துல அதுதான் sin theta வரும். ஏன்னா இந்த இடத்துல எல்லா டைமுமே பர்பெண்டிகுலரா இருக்கும். அப்ப sin theta வந்து 1 ஆயிடும். அப்ப இந்த இடத்துல வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? QBR by m. அப்ப கைனெடிக் எனர்ஜி எவ்வளவு இருக்கும் பார்ட்டிகல் வெளிய வரப்ப? half mv². இதுதானே கைனெடிக் எனர்ஜி. இந்த இடத்துல half மாஸ். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? QBR by m the whole square. சிம்பிளிஃபை பண்ணனா QBR the whole square by 2m. புரியுதா? இதான் உன்னோட எனர்ஜியோட ஃபார்முலா. எனி டிஃபிகல்ட்டி? No. ஃபார்முலா நோட் பண்ண மாட்டீங்க? நோட்ஸ்ல சரி, பிபிடில போய் மொத்தமா எழுதுவீங்க. அடுத்த क्वेश्चन 4 சைடுக்கு அப்புறம் क्वेश्चन வரும். இப்போ நோட் பண்ணிடுறேன். எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு?